இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆப்ல இருந்து எப்படி நம்ம மெசேஜ் சென்ட் பண்றது? அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து லேஅவுட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் யூஸ் பண்றேன். 2 எடிட் டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன். ஒரு எடிட் டெக்ஸ்ட் வந்து எதுக்குன்னா, மொபைல் நம்பர் வாங்குறதுக்கு. இன்னொரு எடிட் டெக்ஸ்ட் எதுக்குன்னா, மெசேஜ் டைப் பண்றதுக்கு. 2 டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்றேன். எதுக்குன்னா, மொபைல் நம்பர் சும்மா வந்து டெக்ஸ்ட் வியூ டிஸ்பிளே பண்றதுக்காக, மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ டிஸ்பிளே பண்றதுக்காக இன்னொரு பட்டன் யூஸ் பண்றேன். இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே தான் வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நான் இப்போ மெயின் ஆக்டிவிட்டியில் எழுதியிருக்கேன். நான் ஜஸ்ட் எடிட் டெக்ஸ்ட் கிளாஸில் பட்டன் கிளாஸில் வந்து 2 வாங்கியிருக்கேன். மொபைல் நம்பர், மெசேஜ், எஸ்எம்எஸ். மொபைல் நம்பர் வாங்குறதுக்காகவும் மெசேஜ் வாங்குறதுக்காகவும் பட்டன் வந்து கிளிக் பண்ண மெசேஜ் போகிறதுக்காகவும் சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். டைப் பேஸ்ட் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்காக தான் அதை கிரியேட் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் பட்டன் கிளிக் பண்ண என்ன ஆக்ஷன் நடக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து 2 பர்மிஷன் கொடுக்கணும். ஒன்று வந்து ஆண்ட்ராய்ட் பர்மிஷன் டாட் சென்ட் எஸ்எம்எஸ், ஆண்ட்ராய்ட் பர்மிஷன் டாட் ரிசீவ் எஸ்எம்எஸ். நான் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் மூலிமா நம்பர் மெசேஜில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை இதில் சேவ் பண்ணுறேன். கொடுக்கக்கூடிய மெசேஜை இதில் சேவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பெண்டிங் இன்டென்ட் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்டென்ட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இம்ப்ளிசிட் இன்டென்ட், எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட், பெண்டிங் இன்டென்ட்னா என்ன, ஸ்டிக்கி இன்டென்ட்னா என்ன சொல்லிட்டு நிறைய இன்டென்ட் இருக்குது. அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து பெண்டிங் இன்டென்ட்னா என்ன சொல்லி சிம்பிளாக சொல்லிடுறேன். இது ஆக்ஷன்லாம் வந்து ஃபியூச்சரில் நடக்கிறத சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் மேனேஜர்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பெண்டிங் இன்டென்ட் மூலியமாக தான். நோட்டிஃபிகேஷன்லாம் வருது இல்லை, அதெல்லாம் பெண்டிங் யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் வருது. ஸோ இந்த எஸ்எம்எஸ் மேனேஜரில் தான் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து முல்டின் கிளாஸ் எல்லாமே இதில் தான் இருக்குமே. நான் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் இப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காசு எடுத்து மாதிரி வச்சிங்கன்னா இதில் சின்டாக்ஸ்லாம் காமிக்கும். அது ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து நம்பர் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து மெசேஜ் என்னவோ அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து பெண்டிங் இன்டென்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டாக வந்து 0ல் இருக்குது. நம்ம எந்த மெசேஜுமே அனுப்பல. சப்போஸ் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டுனா அங்கே ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். நான் வந்து ஜஸ்ட்டு சென்ட் பண்ணுறது மட்டும் தான் நான் உங்களுக்கு இப்போ ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். வியூ பண்ண பார்க்க முடியாது. அதனால தான் வந்து ஃப்ளாக் ஆக்டிவிட்டிலாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கல. இப்போ நான் வந்து டோஸ்ட் டாட் சப்போஸ் வந்து மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து டோஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு லென்த் லாங் யூஸ் பண்ணுறேன். ஷார்ட்னா கொஞ்ச நேரம் வந்து அந்த டோஸ்ட் டிஸ்பிளே ஆகும். லாங்னா வந்து கொஞ்சம் அதிக நேரம் டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன். திஸ் இஸ் டெஸ்ட் மெசேஜ் சொல்லி டைப் பண்ணுறேன். எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா சென்ட் எஸ்எம்எஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ரிசீவர். இதை பற்றி நான் அப்புறமேட்டு ஃபியூச்சர் வீடியோ போடுறேன். நான் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மூலியமாக நோட்டிஃபிகேஷன் வருது. நான் இப்போ மெசேஜை வியூ பண்ணி பார்க்க போகிறேன். நான் அமிச்ச மெசேஜ் திஸ் இஸ் டெஸ்ட் மெசேஜ் சொல்லிட்டு இது வந்து நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்காக ஏற்கனவே ரன் பண்ணி பார்த்தேன். அதுக்காக தான் அந்த மெசேஜ். இப்போ அந்த மெசேஜ் வந்து இதே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்லேருந்து ஈஸியாக மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு.